ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன டின்னர்னா சண்டே ஸ்பெஷல் தான். அம்மா ஊருக்கு போயிருக்கிறதுனால ஹோட்டல் சிக்கன் ரைஸ், சாட்ஸ் 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 இல்லை, இந்த சாட்ஸ்க்கு பின்னால ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இப்போ கேமராவே ஆன் பண்ணேன். ஓகேவா? நீங்க இந்த சிக்கன் சாஸ் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சாஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ வர சின்ன சின்ன சமோசா கடையில் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் அந்த பீஸாக்கு, பர்கருக்கு, அது மாதிரி எங்கெங்க இருக்கோ அதுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, கொடுத்துன்னு இருக்காங்க. நீங்க பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, இது பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை, பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இதோட விலை வந்து ₹1. ஆக்சுவலி இது வந்து ₹75 பாக்கெட்டா வாங்கினா, ₹1 கடையில் சிங்கிள் பீஸா கேட்டு வாங்கினா. ஓகேவா? இதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு. என்னன்னா, இந்த சாஸை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி சாட்ஸுங்களை நான் இந்த கம்பெனியை சொல்லல, இது மாதிரி பாக்கெட்டில் வர ₹1 பாக்கெட்டில் வர சாட்ஸுங்களை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? சிக்கன் ரைஸில் எந்த கெமிக்கலும் கிடையாது. போடாத வரைக்கும், போட்டா கெமிக்கல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் சிக்கன் ரைஸ் கடை வச்சிருந்ததுனால நான் சொல்றேன். சிக்கன் ரைஸ்ல பெருசா வந்து கெமிக்கல்ன்றது ஒண்ணுமே இருக்காது. ஆனா வந்து என்ன ஒரு வினிகர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். செகண்ட் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக பண்றாங்க பாத்தீங்களா சில விஷயங்கள். அது அது டேஸ்ட் கம்மியா இருக்கிற இடத்துல நீங்க ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. டேஸ்ட் அதிகமா இருக்கணும், இந்த இடத்துல டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கடையிலே வாங்கி சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா அதுல கெமிக்கல் இருக்கும். அதே நேரத்தில் சிக்கன் ரைஸ் கடையில் என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்னா, சிக்கன் சிக்கன் ரைஸ் கடையில் ஓடிச்சுன்னா ஓகே, ஓடாம விட்டுச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ப்ராப்ளம் வருது. ஓகேவா? மற்றபடி சிக்கன் ரைஸில் எந்த ஒரு பெரியசா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ₹1 பாக்கெட்டில் வர சாஸ் சாப்பிட்டா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. சரி, நீங்கள் அதுக்கு பழகிட்டீங்க, அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து தவறுங்க. ஓகேவா? நம்ம தான் கெட்டு போயிட்டோம், நம்ம குழந்தைங்களாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க எதிர்க்க சாப்பிடாதீங்க. குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து இது பண்ணாதீங்க, இன்புட் பண்ணாதீங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் லைட் மகளா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, ரூம்ல லைட் கம்மியா இருக்குது. சரி, ஓகே, நம்ம சிக்கன் ரைஸ் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு. இது வேற கடையில் வாங்கியிருக்கேன் நான். ஒரு மாசத்துக்கு எங்க அம்மா பிஸியா தான் இருப்பாங்க, ஏன்னா தங்கச்சி கல்யாணம் இல்ல. சொல்ல என் தங்கச்சி கல்யாணம் ஒரு 15-20 நாளுக்கு வீடுக்குள்ள சொல்லியிருப்பேன். நம்ம இவ்வளவு ரைஸ் சாப்பிட மாட்டோம், அதனால என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு கொஞ்சம். என்னோட இன்னொரு தங்கச்சி, சித்தி பொண்ணு தங்கச்சி கல்யாணம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம். வேற வழியில. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு ஐயோ ரொம்ப இருட்டாகுதுப்பா வீடியோ. நான் என்ன பண்றது, எனக்கு லைட் எடுத்துட்டு போயிட்டேன் என் ஃப்ரெண்டு. ஓகேவா? நாளைக்கு வீடியோல இருந்து ஷார்ட் ஆகுது ஒரு வீடியோ ஸ்டோரி. நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். அந்த ஸ்டோரியை வந்து டெய்லி ஒரு 2 நிமிஷம் சொல்லுவேன். 1 வீக்ல அந்த ஸ்டோரி முடிச்சிருவேன். ஒரு சீரியஸ் மாரி அது. ஓகேவா? நாளைல இருந்து ஸ்டார்ட். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வீடியோல வரும். சிக்கன் ரைஸ் காரமா இருக்கு. வீடியோ ரொம்ப இருட்டாகுது. ஏற்கனவே என் மூஞ்சி இருட்டு. ஆனா சூப்பரா இருக்கு. இந்த கதை வந்து ஒரு தொடர் கதை. தொடர் கதைனா எப்படி வரும் தெரியுமா? ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை ஸ்டார்ட் ஆகும். கடைசியில தான் இந்த கதையோட எண்டு வரும். எல்லா கேரக்டரும் அதுல வந்து இன்வால்வ் ஆகும். இந்த கதையை நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, ஆல்ரெடி நீங்க பண்ணிருப்பீங்க. பட் அதே வேற ஒரு ஸ்டைல்ல
என்னோட ஸ்டைல்ல சொல்றேன். ஏன் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் கதை வந்து இது மாதிரி ஆல்ரெடி நீங்க கேட்ட கதையா சொல்றேன்னா, சீக்கிரமா ரீச் ஆவதுக்காக தான். அதனால தயாரா இருங்க. சிக்கன் ரைஸ் ரூ. 110. ஓகே, வாங்கலாம். மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க. குட் நைட்.